தயவு பதிவு 16 அருள் விளக்க மாலை திருவருட்பா 6ஆம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் 39. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பெருளும் களிப்பே. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பெருளும் களிப்பே. காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே. மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே. நரர்களுக்கும் சூரர்களுக்கும் நலங்கொடுக்கும் நலமே. எல்லார்க்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே. என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பெருளும் களிப்பே. காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே. மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே. நரர்களுக்கும் சூரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே. எல்லார்க்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே. என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா. சித்தாகாசம் என்றும் சிற்பொது என்றும் கூறப்படுகின்ற அருள் வெளியிலே நம் நடனபதி நித்திய நடனம் புரிந்து கொண்டே இருக்கின்றார். இந்த நடன பீடம்தான் ஒவ்வொருவரின் உண்மை வடிவாகிய ஆன்மாவாய் உள்ளதாம். இந்த நடன பீடம்தான் ஒவ்வொருவரின் உண்மை வடிவாகிய ஆன்மாவாக உள்ளதாம். ஆகையால் இந்த ஆலயம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் பொதுவான ஒரே இடமாய் அமைந்துள்ளது உண்மையாம். எல்லோரும் இந்த பொதுவில்தான் ஆண்டவர் மயமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். என்றாலும் அருள் ஞானம் உண்டாகாமையாலே தேகபோக இச்சையில் சிக்கி கிடந்து உண்மை அறிந்து ஆனந்த வாழ்வில் நிலைக்காமல் பொய்யான புலநெறியில் சென்று பிழைத்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடன் கலந்த பதியோ தம்மை முற்றும் மறைத்து கொண்டே நமக்கு எவ்வெவ் காலத்தில் எவ்வவை வேண்டுமோ
அவ்வவ் காலத்தில் அவ்வவைகளை எல்லாம் வரவழைத்து கொடுத்து துய்த்து துய்த்து கடந்து மேல்நிலைக்கு ஏற உதவி கொண்டிருக்கின்றார். இதுதான் எல்லாருக்கும் பொதுவில் நின்று ஆடுகின்ற பதியின் திருநடன பெரும் செயலாகும். இந்த நடன சிவத்தைத்தான் நம் வள்ளலார் பாடி புகழ்ந்தேத்தி பாமாலை சூட்டுகின்றார். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே என்கின்றார். உலக ஜனத்தொகையில் நன்கு கற்றவர்களின் எண்ணிக்கை குறைவுதான். கல்லாதவர்களே மிகுதியாய் உள்ளனர். ஆனால் இவ்விரு வகை மக்களும் கடவுள் படைப்பில் ஒப்ப நோக்கப்படுகின்றவர்களேயாக இருக்கின்றனர். இவர்கள் துன்பத்தை வெறுத்து இன்பத்தை விரும்புவது இயற்கையாக இருக்கின்றது. உள்ளமுடையானும் ஒவ்வொருவனும் உலகியல் இன்ப துன்பங்களை கடந்து அருளியல் ஆனந்த வாழ்வு அடைந்திட வேண்டும் என்று திருவுளம் கொண்டு விதிமுறைப்படி உதவி புரிந்து கொண்டே இருக்கின்றார். பசித்தவர்களுக்கு உணவும் துன்புறுகின்றோர்களுக்கு ஆதரவும் முதலில் வழங்கப்படல் முறையாகவும் பிறர்க்கும் பின்னர் வழங்கப்படல் அவசியமாகவும் இருக்கின்றன. ஆகையால்தான் நம் கருணை வள்ளல் எல்லோருக்கும் இன்பு செய்ய முனைகின்றவர் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருள்கின்ற களிப்பாக ஆனந்த சொரூபமாக வர்ணிக்கப்படுகின்றார். உலகில் கற்றவர்கள்தான் இன்பம் அடைபவர்கள் எனவும் கல்லாதவர்கள் இன்பம் பெறக்கூடாதவர்கள் என்றும் நியதி இல்லை. கடவுள் அருளும் கற்றவர்க்குத்தான் கிடைக்கும், கல்லாதவர்களுக்கு கிடைக்காது என்று இல்லை. அது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதேயாகும். கற்றும் அதனாலாய அருள் என்னும் திருவடியை அடையாதோர் உயர்வுடையோர் அல்லர். கல்லான் ஆயினும் அருள் ஒழுக்கமுடையான் ஆயின் சிறந்தவன் ஆவான். பல நூல்களை படித்தும் ஒரு நிலை நில்லாது உழல்கின்றவர்களை விட படியாமலே பணிவன்புடன் ஒருமையுற்றிருப்பது சிறந்ததே ஆகும். கல்லாத பேர்களே நல்லவர்கள். கற்றும் அதன்படி நில்லாத பேர்களை என் சொல்வது? கல்லாதவர்கள் என்பதும் கற்றவர்கள் என்பதும் உண்மையில் தம் அகம் மறைந்து கிடக்கும் மெய்ப்பொருளை சத்விசாரத்தால் வெளிப்படுத்தி கொள்ளாதவர்களையும் வெளிப்படுத்தி கொண்டவர்களையுமே குறிக்கும். மீண்டும் பார்ப்போம். கல்லாதவர்கள் என்பதும் கற்றவர்கள் என்பதும் உண்மையில் தம் அகம் மறைந்து கிடக்கும் மெய்ப்பொருளை சத்விசாரத்தால் வெளிப்படுத்தி கொள்ளாதவர்களையும் வெளிப்படுத்தி கொண்டவர்களையுமே குறிக்கும். இக்கருத்தில் விளைந்ததே கல்லார் உள்ளத்தில் நில்லான் ஈசன் என்பதாம். உண்மை கல்வி பெறாதவர்களின் உள்ளத்திலே கடவுள் ஒளி எழுந்தருளி விளங்குகின்றதில்லையாம். அப்படி கல்லாதவர்களுக்கும் சரி கற்றவர்களுக்கும் சரி நம் பதி களிப்பு அருள்கின்றதில் குறைவில்லையாம். அடுத்து நம் பதி அருட்கண்ணாளர் ஆதலின் எல்லோருக்கும் கண்ணை கொடுத்துள்ளார். மெய்ப்பொருளை கண்டு கொள்ளாதவர்களுக்கும் கண்ணை கொடுத்துள்ளார். அம்மெய்ப்பொருளை கண்டவர்க்கும் கண்ணை கொடுத்துள்ளார். உலகப் பொருள்களை காணாத குருடர்களுக்கும் தான், அதாவது பார்வை இல்லாதவர்களுக்கும் கண்ணை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற கண்ணை அருள் உண்மையை காண பயன்படுத்தி கொள்ளலே அறிவுடைமை ஆகும். அரவிந்த கண்ணனை அருட்ஜோதி கண்ணனை காண்பதுதான் நாம் கண்களை பெற்ற பயனாகும். மேலே நம் பதி வரம் ஆக குறிக்கப்படுகின்றார். வரம் ஆவது பயன் விளை வாக்காம். நற்பயன் தருவாக்கே வரம் எனப்படும். இதற்கு மாறாக தீய பயன் கொடுக்கும் வாக்கு சாபம் எனப்படும். அன்பும் அருளும் உடையார் என்றும் நன்மை பயக்கும் வரமே தருவார்கள். அன்பும் அருளும் இல்லாதவர்களே பிறர் மீது வெகுண்டு சாபம் தருவார்கள்.
நமது ஆண்டவர் அருட்பெருஞ்சோதியினார். ஆதலின் நல்வரமே எவர்க்கும் தருபவராவார். நல்ல ஆற்றல் படைத்தவர்களுக்கும் அஃதில்லா அபலைகட்கும் நல்வரம் தந்து காப்பவர் நம் பதியே. அவர்தானே அந்த வரத்தின் அம்சமாக இருக்கின்றார் என கண்டு வருத்தப்படுகின்றதாம். அடுத்து நம் பதி மதி ஆக நவிலப்படுகின்றார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ரவி மதி என இரண்டும் வழங்கப்பட்டுள்ளன. ரவி என்பது ஆன்மாவாம். அது நின்று காரியப்பட்டு இலங்குகின்ற மதி உயிர் உணர்வு உடலாகும். ரவி ஆன்மாவாம். அது நின்று காரியப்பட்டு இலங்குகின்ற மதி என்பது உயிர் உணர்வு உடல் ஆகும். இந்த உயிர் உணர்வுதான் உடலை சார்ந்து விளங்கும்போது மன அறிவாயும், ஆன்மாவை கலந்து விளங்கும்போது மெய்ஞானமாயும் மொழியப்படும். இந்த உயிர் உணர்வுதான் உடலை சார்ந்து விளங்கும்போது மன அறிவாயும், ஆன்மாவை கலந்து விளங்கும்போது மெய்ஞானமாயும் மொழியப்படும். மதி பெற்றுள்ள மனிதன் ஆன்மா பசுபதி ஞானமுற்று அந்த பதி உண்மையை எவருள்ளும் கண்டு மதித்து போற்றி அன்பு செய்வதுதான் திருவுள்ளம். அப்படி மதிபெற்று மதிக்க வேண்டிய மனிதன் மதியாமல் இருப்பது அறியாமைதான். ஆனால் நம் பதியோ மதிக்கின்றவர்களுக்கும் மதியாதவர்களுக்கும் மதியை கொடுக்கின்ற அருள் மதியாகவே இருக்கின்றார். இவர் தரும் மதியால் மனிதன் முடிவில் விதியையே வென்று நிம்மதி பெற்று வாழ்வான் என்பது இவரது திருவுள்ளமாகும். நம் பதி ஒரு நடுவர் ஆக குறிக்கப்படுகின்றார். ஜட்ஜு ஆக குறிக்கப்படுகின்றார். நல்லவர்கள் தீயவர்கள் ஆகிய இரு வகையினருக்கும் நடுவுநிலை நின்று நலம் புரிவதே இவர் செயலாகும். நீதி செலுத்துவதில் மனிதனை பொறுத்து அல்லாமல் நியாய அநியாயத்தை பொறுத்தே சீர்தூக்கி கருணை புரிதலும் மரக்கருணை செய்தலும் இவருடைய பெருமையாம். ஆகவே இவர் நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் உரிய நடுவராக நடுவு நிலைமையாக விளங்கும் உண்மை அறிகின்றோம். அருட்பெருநலமே வடிவானவர் நம்பதி என்பது மேல் கூறப்படுகின்றது. அருட்பெருநலம் ஆவது அருட்பெருஞ்சோதியினால் உண்டாகும் அருட்ஜோதி தேகம் பெற்று என்றும் அழியாது வாழ்வதுவே ஆகும். இது நரர்களுக்கும் சுரர்களுக்கும் உரிய ஒன்றே ஆகும். நரர்கள் ஆவது மக்கள் என்பர். சுரர்கள் தேவர்களாம். மக்களே அருள் நலம் காண தகுதியானவர்கள் ஆவர். இம்மக்களில் பாவ கண்மத்தால் உடல் இழந்து இருள் உலகில் இருப்பவர்கள் நரகர்கள் என்றும், பெரும் புண்ணியவசத்தால் ஒளியுடல் கொண்டு மேல்நிலையுற்று விளங்குபவர்கள் தேவர்கள் என்றும் கூறப்படுவர். நரர்கள் தாம் நரகர்கள் ஆனது பாவவினை பற்றியே. கீழேயுள்ள நரகர்களும் சரி, மேலேயுள்ள தேவர்களும் சரி, அருள் நல ஆனந்த வாழ்வு பெற மக்களாகவே உதித்திடல் வேண்டும் என்பது நியதி. இந்த அருள் நியதியை ஒட்டி நம்பதி நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கின்றாராம். இன்றைய உலகில் மக்களின் அநாகரீக நகர வாழ்வே நரக வாழ்வாயிருத்தலின் இந்த நரர்களுக்கு செய்யும் நலமே நரகர்களுக்கு செய்த நலமும் ஆகிவிடுகின்றது. ஆற்றல் மிக்க ஒளி பெற்ற தேவர்களை காண்பது அரிதாகும் இவ்வுலகில். ஆகையால் அத்தேவர்களை வேற்றிடங்களில் வைத்து நலம் புரிதல் நம் பதியின் நியதி ஆயிற்றாம். இந்த எல்லோர்க்கும் அருட்பேரின்ப வாழ்வு
வழங்கற்கென்றே அருட்பொதுவிலே இருந்து கொண்டு நம் அம்பலத்தரசர் திருநடனம் புரிகின்றார். இந்த பொதுவில் ஆடும் இவரே எங்கெங்கிருக்கும் எவ்வவர்க்கும் அங்கங்கு விளங்கி அருள் நலம் புரிகின்றவராய் உள்ளாராம். ஆகையால் இந்த நடராஜபதியை இந்த பொதுவிலே கண்டு போற்றுகின்றார், அருள் புரியும்படி வேண்டுகின்றார் நமது அருட்பிரகாச வள்ளல் பெருமான். அடுத்து பாடல் எண் 40. தயவு. திருச்சிற்றம்பலம். காட்சியுரே கண்களுக்கு கலிக்கும் வண்ணம் உளதாய். காட்சியுரே கண்களுக்கு கலிக்கும் வண்ணம் உளதாய். கையுமெய்யும் பரிசிக்க சுகபரிசத்ததுவாய். கையுமெய்யும் பரிசிக்க சுகபரிசத்ததுவாய். சுற்றியுரே நாசிக்கு சுகம் தன் செய்குவதாய். சுற்றியுரே நாசிக்கு சுகந்தம் செய்குவதாய். தூய செவிக்கு இனியதொரு சுகநாதத்ததுவாய். மாட்சியுரே வாய்க்கினியே பெருஞ்சுவை ஈகுவதாய். தூய செவிகட்கு இனியதொரு சுகநாதத்ததுவாய். மாட்சியுரே வாய்க்கினியே பெருஞ்சுவை ஈகுவதாய். மறைமுடி மேல் பழுத்தெனது மறைமுடி மேல் பழுத்தெனக்கு வாய்த்த பெரும் பழமே. ஆட்சியுரே அருள் ஒளியால் திருச்சிற்றம்பலத்தே ஆடல் புரி அரசே என் அலங்கள் அணிந்தருளே. ஆட்சியுரே அருள் ஒளியால் திருச்சிற்றம்பலத்தே ஆடல் புரி அரசே என் நலங்கள் அணிந்தருளே. அருள் விளக்க உரை. உலகு கண்டறியாத தெய்வ கனியாக விளங்க வருகின்றது நம் பதி உண்மை விளக்கம். அது ஒரு பெரிய பழமாம். வேதங்கள் எல்லாம் மனிதனை ஆன்மாவாகிய அம்பல வாயில் வரை கொண்டு போய் நிறுத்திவிட்டு மறைந்து விடுகின்றன. மறைந்து போம் மறைகளுக்கு அம்பலத்துள் செல்ல, அதாவது அருள் அனுபவம் என்னும் ஆற்றல் இல்லை. வேதாந்திகள் திருவருளாலே அம்பலத்துள் சென்று வாழ்வு பெற வேண்டுமே அல்லாது அந்த அம்பலமே முடிவெனக் கண்டு அம்பலவாணனை போற்றி அருள் ஏகதேசம் பெற்று சிறிது காலம் அற்புத சித்தி இன்ப வாழ்வில் கழித்திருந்துவிட்டு கழிந்து போவது திருவுள்ளச் சம்மதம் அல்லவா? இன்றே நம் திரு அருட்பிரகாச வள்ளலார் அருட்ஜோதியாம் திறவுகோலை கொண்டு அம்பல வாயிலை திறந்து கொண்டு உட்சென்று வாழ்வும் பெறுகின்றார். ஒவ்வொருவருக்கும் கூடத்தான் தான் பெற்ற அருள் திறவுகோலையும் வழங்கிவிட்டிருக்கின்றார். ஆகையால் இனி ஒவ்வொருவரும் ஆனந்த அம்பல வாழ்வு பெறப்போவது நிச்சயம். அம்பலத்தினுள் அருட்பெரும்பழம் விளங்குவதைத்தான் முதலில் காண்கின்றார். அந்த பழம் அழகாக கண்டு களிப்புறு வண்ணம் உண்மையிலேயே விளங்குகின்றதாம். இப்படி நேரடியாக காணவில்லையாம் அருட்செவ்வி, அதாவது பக்குவம் பெறாதவர்கள். அவர்கள் அடைந்திருக்கும்
மூடுண்ட வாயிலுக்கு வெளியில் நின்று கண்களையும் மூடிக்கொண்டு கற்பனை கண்ணால் தான் அந்த அம்பலக்கனியை யூகம் செய்து கொண்டிருந்தனர். அப்படி செய்து கொண்டிருந்த அன்னாருக்கு கூட ஓரளவு அற்புத சித்தி ஆனந்தானுபவம் உண்டாகியிருந்தது என்றால் அந்த அருள் ஏகதேசத்தின் மகிமையென்றோ கருத்தில் கொண்டு நேரடி அனுபவ வாழ்வு பெற மேற்செல்ல வேண்டியுள்ளது. அந்த கனியை கண்டால், அந்த கனியை கண்ணால் கண்டாலே இன்பம் உண்டாகின்றதாம். அக்கனியை கையால் தீண்டினாலும் சரி, அல்லது அது நம் தேகத்தில் தீண்டினாலும் சரி, சுகானந்த பரிச புலகாங்கிதம் உண்டாகின்றதாம். அதனுடைய மனம் இருக்கின்றதே, அது மூக்கினால் முகர்ந்த உடனே ஓர் இன்பத்தையும் உணர்ச்சியில் ஒரு தெளிவையும் உண்டு பண்ணுகின்றதாம். மேலும் இக்கனி செவிப்புலனுக்கும் நல்ல ஒரு இன்பம் தருவதாய் உள்ளதாம். பேசும் பழமும் சிரிக்கும் பழமும் கற்பனை கதையிலே தான் காண முடியும். ஆனால் இங்கு நமது அம்பலத்திலே விளங்குகின்ற பழமோ சுகநாத கீதம் பாடுகின்றது, அருட்காணம் இசைக்கின்றது. இஃது புறச்செவிக்கு உணவாவது மட்டுமல்ல, மெய்யுணர்வு கொண்ட உட்செவிக்குள்ளிருந்தும் கேட்கப்படுகின்றதாம். அடுத்து எஞ்சிய வாய்ப்புலனுக்கும் இன்பம் செய்வதை விளக்குகின்றார். இந்த கனியின் பெருஞ்சுவை அனுபவம் அகத்திருந்து பெருகி நாவினை அடைகின்ற ஒன்றாம். இப்படி ஐம்புலனுக்கும் இன்ப அனுபவத்தை அகத்திருந்தே நல்குகின்றதாம் இந்த அற்புத அம்பலக்கனி. திருச்சிற்றம்பலத்தின் கண்ணே அருட்ஜோதிமயமாய் திகழ்ந்து கொண்டு அந்த அருள் ஒளி ஆட்சியுற அனுபவம் உண்டாகும் வண்ணம் திருநடனம் புரிகின்ற அரசே, எனது இந்த அருள் மாலையையும் அணிந்து ஆடல் செய்து அருளல் வேண்டும் என நம் வள்ளலார் வேண்டுகின்றார். தயவு. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அகமிருந்து வருக அருளுடன், அனகமாக வாழ்க தயவுடன். தயாநிதி சுவாமி சரவணானந்தா. தயவு.